நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு என்ஐஏ சம்மன். இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ள விடுதலை புலிகள் அமைப்பிற்கு நன்கொடை வசூலித்தது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு என்ஐஏ அதிகாரிகள் சம்மன் வழங்கியுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ள விடுதலை புலிகள் இயக்கத்தை மீட்டு உருவாக்குவோம் என்று கடந்த 2022ஆம் ஆண்டு வெளிநாடுகளில் இருந்து நன்கொடைகள் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் கேரள மாநிலம் விழிங்கம் துறைமுகத்தில் 300 கிலோ ஹெராயின் போதைப் பொருட்களுடன் சிக்கிய இலங்கை தமிழர்கள் விடுதலை புலிகள் தொடர்பான துண்டு பிரசுரங்களை வைத்திருந்தனர். அவர்களிடம் மேற்கொண்டுள்ள விசாரணையின் அடிப்படையில் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு அகதி முகாமில் இருந்த 9 பேரை என்ஐஏ அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர். இந்நிலையில் திருச்சி வயலூர் சாலை சண்முக நகரில் சாட்டை துரைமுருகன் வீட்டிற்கு இன்று காலை என்ஐஏ துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் 5 அதிகாரிகள் கொண்ட குழுவினர் வந்து அவரது வீட்டை சோதனையிட்டனர். விடுதலை புலிகள் அமைப்பிற்கு தொடர்பான புத்தகங்களையும் கைப்பற்றினர். சாட்டை துரைமுருகன் சென்னையில் உள்ள நிலையில் வீட்டில் இருந்த அவரது மனைவியிடம் வரும் 7ஆம் தேதி சென்னையில் உள்ள அலுவலகத்தில் துரைமுருகன் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் கொடுத்து விட்டு சென்றுள்ளனர். இதேபோன்று நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த யூடியூபர்கள் சிவகங்கை மாவட்ட இளையான்குடியைச் சேர்ந்த விஷ்ணு, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த இசை மதிவாணன் ஆகியோர் வீடுகளிற்கும் என்ஐஏ அதிகாரிகள் இன்று காலை சோதனை செய்தனர். வரும் 7ஆம் தேதி சென்னையில் உள்ள அலுவலகத்தில் இருவரும் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் கொடுத்துவிட்டு சென்றனர். மேலும் நாம் தமிழர் கட்சி மாநில நிர்வாகியான இடும்பாவனன் கார்த்திக்குக்கும் இதே விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த வரும் 7ஆம் தேதி ஆஜராக என்ஐஏ அதிகாரிகள் தபாலில் சம்மன் அனுப்பியுள்ளனர்.